Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருந்த தாவேக தலைவர் விஜயினுடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இப்ப பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்க நிலையில மாற்று தேதி ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய பரப்புரை திட்டத்தை பொறுத்தவரையில அவர் தொடங்கிய 30ஆம் தேதியிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக 30ஆம் தேதி பெரம்பூர்ல தொடங்கிய அவரது பரப்புரை கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர் என சென்றிருக்க வேண்டும். ஆனால் கொளத்தூர்ல இருந்து வில்லிவாக்கத்துக்கு செல்லும் போது கட்சியுடைய அவருடைய பரப்புரைக்கும் மக்களுக்கும் உரிய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கொளத்தூரோடு அவரது பரப்புரை நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகாக ஏப்ரல் 6ஆம் தேதி வில்லிவாக்கம் மற்றும் தியாகராய நகர் பகுதிகளில் உரிய அனுமதி கொடுக்கப்பட்டும் ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் சைதாப்பேட்டை அரங்கநாதன் சுரங்கப்பாதை அருகே அவர் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்போதும் கூட தமிழக வெற்றி கழகம் சார்பில் பரப்புரை என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. மேலும் இன்று கடலூர்ல நடைபெறுவதாக இருந்த கூட்டம் முன்பாகவே ஏப்ரல் 9ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது. இறுதி நேரத்தில் அது ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக 11ஆம் தேதி இன்று கூட்டம் நடைபெறுவதாக இருந்த நிலையில நேற்று இரவு 11 மணி அளவில் அந்த கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில வரக்கூடிய 13ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில திடீரென அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றாக 19ஆம் தேதி இந்த கூட்டத்தை நடத்தி கொள்ள முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 19, 20, 21 ஆகிய 3 தேதிகள், அதாவது 19, 20 ஆகிய தேதிகள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய இடங்கள்ல ஒருங்கிணைந்து அவர் பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதற்கு ஏதுவாக பயண திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. கன்னியாகுமரியை பொறுத்தவரையில கன்னியாகுமரியில 2 இடங்கள்ல பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி என்பது வேண்டாம், பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி வேண்டாம் என தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியை பொறுத்தவரையில ரோட் ஷோ, சாலை வலம் செய்வதற்கு மற்றும் 2 இடங்களுக்கு அனுமதி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதியும் தற்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுல தொடக்கத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய பரப்புரை திட்டங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் திடீர் மர்மங்களாகவே இருக்கிறது. இதற்கான காரணங்கள் குறித்து தமிழக வெற்றி கழகம் இதுவரையில விரிவாக கூறவில்லை. ஆனால் வட்டாரங்கள் சார்பில் தெரியக்கூடிய தகவல்கள் அவ்வப்போது மாறுகிறது. அந்த அளவுல திருவள்ளூருடைய கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 19ஆம் தேதி மாற்று தேதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி வேண்டாம் என தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில 2 பகுதிகளில் சாலை வலம் செல்வதற்கு மட்டும் அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.